நம்ம ஹீரோவுடைய அப்பா அம்மா தான் அந்த சிட்டியோட சூப்பர் ஹீரோஸ். ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து சூப்பர் பவர்ஸ் இருக்கும். அவங்க அப்பாவுக்கு சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்கும், அவங்க அம்மாவால் பறக்க முடியும். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு எந்தவித பவருமே இருக்காது. இந்த மாதிரி சூப்பர் பவர்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஸ்கூல் உண்டு. அந்த ஸ்கூல் வானத்துக்கு மேலே பறந்துட்டு இருக்கும். ஸ்கூல் பஸ்ஸே பறந்து தாங்க போகும். இந்த பஸ்ஸில் ஏற்றி நம்ம ஹீரோவை அனுப்பி விட்டுடுறாங்க, ஏதாவது சூப்பர் பவர்ஸ் கண்டிப்பாக இருக்கும்னு நினச்சி. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு எந்த பவருமே இருக்காது. அதனால வந்து ஹீரோ ஜீரோன்னு சொல்லிட்டு பவரை வச்சு அந்த ஸ்கூலில் பிரிப்பாங்க. நம்ம ஹீரோவை ஜீரோன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுடுறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொரு பவரை காட்டுறாங்க. சோடா புட்டி போட்டுட்டு ஒருத்தர் சாதாரணமா வந்து நிக்கிறான். அவன் பார்த்தா ஹல்க் மாதிரி திடீர்னு மாறிடுறான். என்னடா இது, ஒருத்த மனுஷன் மூஞ்ச வச்சு அடையாளமே பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஹீரோக்கு எப்படி இந்த சூப்பர் பவர்ஸ் வெளியில வருது, அப்பாவோட பவர் வந்ததா அம்மாவுடைய பவர் வந்ததா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஃபுல் கதை. இந்த படம் என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்து கிளைமேக்ஸ்ல அவங்க அம்மாவுடைய பவர் வந்துடும், மிடில்லையே வந்து அவங்க அப்பாவுடைய பவரும் வந்துடும். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை பை.